எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கும் புரியல. கைஸ், தமிழ்நாட்டுல டிவிக்கு ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி தான் ஃபுல்லா ரீல்ஸா போட்டுட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தா ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் முதலமைச்சரோட டிஸ்கஷனே எடுத்து ரீல்ஸா போட்டுட்டு இருக்காங்க. இதுக்கு பயங்கரமான கண்டனம் வந்து எல்லாம் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா முதலமைச்சரோட டிஸ்கஷன் ரீல்ஸா வரக்கூடாது, அது வந்திருக்கு. எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டையும் பார்த்துக்கணும். இப்படி பல அமைச்சரோட டிஸ்கஷன் ரீல்ஸா வருது, எல்லா எம்எல்ஏக்களோட டிஸ்கஷன் ரீல்ஸா வருது. அப்ப இங்க நடக்கிறது ரியல் ஆட்சியா இல்ல ரீல்ஸ் ஆட்சியா அப்படின்ற ஒரு கேள்வி வந்திருக்கு. சோ அது என்ன மேட்டர் அப்படின்றத பார்க்க போறோம். இது கூடவே சீமான் உன்னை நான் சுற்றுவேண்டா அப்படின்ற மாதிரி கொலை மிரட்டல் விடுத்திருக்காரு இலங்கை எம்பி ஒருத்தர். பாக்குறாடே சுற்றுப்பட்டா, நீ வந்திருந்தீ என்ன யாழ்ப்பாணத்துல உன்னை வெடி வச்சிருப்பேன். அது என்ன மேட்டர் அப்படின்றதையும் பார்க்க போறோம். இது கூடவே தி ஹிந்து வந்து பாத்தீங்கன்னா டிவிக்கோட ஃபால்ஸ் நரேட்டிவ் இருக்குல்ல, அதை போட்டு நொறுக்கி இருக்காங்க. ரொம்ப நாள் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். தேர்தலுக்கு முன்பும் விஜய் முதல்வரான பிறகும் தமிழக வெற்றிக் கழகம் சமூக வலைதளங்களில் பல பொய்யான தகவல்களை பரப்பி வருவதாக தி ஹிந்து ஊடக நிறுவனம் ஆதாரத்துடன் விமர்சித்துள்ளது. இந்த ஃபேக் இன்ஃபர்மேஷன் வந்து பாத்தீங்கன்னா டிவிக்கே சோஷியல் மீடியால ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி. சோ அதை தி ஹிந்து வந்து பாத்தீங்கன்னா ப்ரூஃபோட எடுத்து போட்டு பொளந்திருக்காங்க. அது என்ன மேட்டர் அப்படின்றதையும் பார்க்க போறோம். அந்த 10 ரூபாய் விவகாரத்துக்கு என்ன சொல்றாங்கன்னா 10 ரூபாய் வாங்கினாதான் எங்களுக்கு கட்டுப்படி ஆகும் அப்படின்ற மாதிரி ஜஸ்டிஃபை பண்ணிருக்காங்க. 10 ரூபாய் வாங்குறது எதுக்குன்னா எங்களுக்கு வந்து இதர செலவுகள் நிறைய இருக்கு. என்னடா சொல்றீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இது கூடவே சீமான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு. தமிழ்நாட்டுல நடக்கிறது தாவேக ஆட்சியா இல்ல திமுக ஆட்சியா, அந்த அளவுக்கு சட்ட ஒழுங்கு கேடுகட்டு போயிருக்கு அப்படின்ற மாதிரி கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு. அது என்ன மேட்டர் அப்படின்றதையும் பார்க்க போறோம். சோ இதெல்லாம் டீடைலா பார்க்கலாம். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன் பை ஒன்னா பார்த்தலாமா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிவிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி ரீல்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சாங்க. சோ எல்லாமே ரீல்ஸ் தான். ரீல்ஸ்னு போட்டு இன்ஸ்டாகிராம் வச்சே ஆட்சிக்கு வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி டிஎம்கேல கிரிட்டிசைஸ் பண்ணிருந்தாங்க. அந்த மாதிரி வந்த ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமும் ஃபுல்லா ரீல்ஸா போட்டுக்கிட்டு இருக்குங்க. அதாவது முதலமைச்சர் டிஸ்கஷனே ரீல்ஸா வருது. அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கான ஆலோசனை குழு கூட டிஸ்கஷன்ல இருக்காரு. சோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா அதை எடுத்து ஒரு வீடியோவை எடுத்து ரீல்ஸா போட்டாங்க. நிறைய விஷயங்கள் வந்து கமிஷனர் அதுக்கு ஆக்ஷன் எடுக்காம இருக்காங்க. இப்போ இருக்கிற கமிஷனருக்கு வந்து மல்டிபிள் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுப்பாங்க. இண்டிபெண்டன்ட் கமிஷனர் இருக்கணும், ஒரே ஒரு கமிஷனரா மட்டுமே இருந்தா மட்டும்தான் அந்த வேலைகளை செய்யணும். அது மட்டும் இல்லாம அமைச்சர்கள் ஆதவர்ஜனோட டிஸ்கஷனும் ரீல்ஸா வருது, எம்எல்ஏக்களோட டிஸ்கஷனும் ரீல்ஸா வருது. எல்லா எம்எல்ஏக்களும் தொகுதிக்கு போயிட்டு என்ன பண்றாங்களோ இல்லையோ கம்பல்சரி ஒரு நாளைக்கு 2 ரீல்ஸ் போடணும் அப்படின்ற மாதிரி ஆர்டர் கொடுத்துட்டாங்களா என்னன்னு தெரியல. எல்லா ரீல்ஸா போட்டு அடிச்சு நொறுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். அதாவது இப்போ இந்த இடத்துல ரோடு போட போறோம் அப்படின்ற மாதிரி சொல்றத ஒரு ரீல்ஸா போடுறாங்க. நீங்க வந்து அந்த இடத்துல ரோட போட்டுட்டு நல்லது பண்ணிட்டு நாங்க வந்து பண்ணிட்டோம் அப்படின்னு எடுத்து ரீல்ஸ் போட்டா கூட நல்லா இருக்கும். எப்பா ஏதோ ஒன்று பண்ணி முடிச்சிட்டாங்க அதனால எடுத்து ரீல்ஸா போடுறாங்கன்னு. இவங்க போயிட்டு இந்த மாதிரி இன்னும் ஒரு வாரத்துல முடிஞ்சிடுங்க உங்களுக்கு எல்லாம் சரியாயிடுங்க அப்படின்னு சொல்றத ரீல்ஸா போடுறாங்க. டேய், விசாரிக்கிறதே ரீல்ஸா எடுத்து போட்டு பாத்தீங்களா டிவிக்கோட மாற்றத்தை அப்படின்ற மாதிரி போட்டுக்கிட்டு இருக்காங்க. சோ ரீல்ஸ்ல டிவிக்கவே அடிச்சுக்கவே முடியல அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அதனால தான் ரியல் ஆட்சியா இல்ல ரீல்ஸ் ஆட்சியா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. இது கூடவே சீமான் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. இந்த மாதிரி தமிழ்நாட்டுல நடக்கிறது தாவேக ஆட்சியா இல்ல திமுக ஆட்சியா அப்படின்ற மாதிரி. ஏன்னா தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு திமுக ஆட்சியில எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் டிவிக்கு ஆட்சியிலும் இருக்கு. லாஸ்ட் ஒரு 10 டேஸ்ல மட்டும் அவ்வளோ இஷ்யூஸ் வந்திருக்கு. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, அதே மாதிரி பாத்தீங்கன்னா போதைப் பொருள் வந்து பாத்தீங்கன்னா தலைவிரிச்சு ஆடிட்டு இருக்கு. இந்த இடத்துல போதைப் பொருள் தடுப்பு படை என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி கேள்வியும் கேட்டிருக்காரு. என்ன விஷயம் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல போதைப் பொருள் விக்கிறாங்க அப்படின்ற மாதிரி எடுத்து போட நியூஸ் ரிப்போர்ட்டர் போயிட்டு அடிச்சு ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிருக்காங்க. சோ அதுக்கு தான் சீமான் வந்து கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம பெண்களுக்கு எதிரான குற்றங்களும் பாத்தீங்கன்னா தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. பெண்கள் பாதுகாப்பு ஒழுங்கா இருந்திருக்கும், சட்டம் ஒழுங்கு சரியா இருந்திருக்கும். கேள்வியா கேக்குறீங்க, நீ வந்தா என்ன செய்வ அதானே கேக்குறீங்க. கரெக்ட், கேட்கணும். சென்னையை அடுத்த வண்டலூர் அருகே 6 பேர் கொண்ட கும்பலால் 2 இளைஞர்கள் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். கோவையில் 13 வயது சிறுவனை கல்லாலும் மது பாட்டிலாலும் தாக்கி சக இளைஞர்கள் சிறுவர்கள் கொலை செய்திருக்கிறார்கள். சட்டம் ஒழுங்கு சரியா இருந்தா ஏன் சார் இப்படி எல்லாம் நடக்குது? சோ இந்த இடத்துல டிவிக்கு அரசாங்கம் எதையுமே கண்டுக்க மாட்டுது. அப்படியே திமுக மாதிரி தான் இருக்குன்னு ஒரு கிரிட்டிசிசமும் வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா விஜய் தான் சொல்லியிருந்தாரு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா போதைப் பொருள் தலைவரிச்சாடுது, இது எல்லாத்தையும் பேசுனது விஜய் தான். சோ அந்த விஜய் இப்போ முதலமைச்சரா உட்கார்ந்து இருக்கும் போது அவர் வந்து ஏன் ஆக்ஷன் எடுக்க மாட்டாரு, அதை குறித்து ஏன் வாயே பேச மாட்டாங்க அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம், ஆனா கண்டிப்பா கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். உடனே வந்து பாத்தீங்கன்னா டிவிக்கு இப்பதான் ஆட்சிக்கு வந்திருக்கு, அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாதீங்க. ஏன்னா இந்த விஷயத்துக்குலாம் டைம் கொடுக்கவே கூடாது. நீங்க யோசிச்சு பாருங்க, இலவசங்களா ஒரு அமல்
அமல்படுத்துறதுக்கு டைம் கொடுக்குறாங்கன்னு கேட்டா ஒரு நியாயம். ஆனா சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு போயிருக்கு அப்படின்னு சொன்னா அதுக்கெல்லாம் டைம் கொடுக்க முடியாதுங்க. காவல்துறை யார் கண்ட்ரோல்லங்க இருக்கு? அவர் தான் ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் எடுக்கணும். நீங்க யோசிச்சு பாருங்களேன், ஏதோ ஒரு இடத்துல நடக்கிறதுனால விஜய்க்கு டைம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. நாளைக்கு உங்க வீட்ல இருக்கவங்களுக்கு நடந்ததுன்னா, உங்க வீட்ல இருக்க பொண்ணுக்கு நடந்ததுன்னா, அப்ப வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சருக்கு டைம் தானே கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்களா? சட்ட ஒழுங்குக்கெல்லாம் டைம் கொடுக்க முடியாது. இங்க நடக்கிறது அநியாயம், அக்கிரமம் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு போதை பொருள் விக்கிறாங்கன்னு இன்ஃபர்மேஷன் கொடுத்தா அந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்தவங்கள வந்து பாத்தீங்கன்னா போதை பொருள் விக்கிற கும்பல் அடிச்சு ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணுதுன்னா அப்ப சட்டம் ஒழுங்கு எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு மட்டும் யோசிச்சு பாருங்க. போதை பொருள் தடுப்பு படை வந்து என்னத்த பண்ணிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி வந்துகிட்டு இருக்கு. சீரியஸ்லி சொல்றேன், குற்ற எண்ணிக்கைகள் அதிகமாயிட்டே இருக்கு. அப்படியே டிஎம்கே ஆட்சியில் எப்படி இருந்ததோ அப்படியே தான் பாத்தீங்கன்னா டிவிகே ஆட்சியிலும் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. இதுக்கு எதிராக முதலமைச்சர் விஜய் ஸ்ட்ரிக்டான ஒரு ஆக்ஷன் எடுத்தே ஆகணும். இல்லன்னு வச்சுக்கோங்களேன், அவர் என்னதான் ஃபேக் நரேட்டிவ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாலும் உண்மை வெளியே வந்துகிட்டே தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஏன்னா தி ஹிந்து வந்து பாத்தீங்கன்னா அதுல முதல் ஸ்டெப் எடுத்து வச்சிருக்காங்க. தேர்தலுக்கு முன்பும் விஜய் முதல்வரான பிறகும் தமிழக வெற்றிக் கழகம் சமூக வலைதளங்களில் பல பொய்யான தகவல்களை பரப்பி வருவதாக தி ஹிந்து ஊடக நிறுவனம் ஆதாரத்துடன் விமர்சித்துள்ளது. ஃபேக் நரேட்டிவ் டிவிக்கு ஆட்சி வந்ததுல இருந்து எவ்வளவு பண்ணிருக்காங்க அப்படின்றத ஃபுல்லா ஒரு 10 நிமிஷம் வீடியோவா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. எல்லாத்தையும் வித் ப்ரூஃபோட ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதாவது அவங்க வந்து பாத்தீங்கன்னா தலித் வேட்பாளரை வந்து பாத்தீங்கன்னா 25ல இருந்து 28 தொகுதியில வந்து பொது தொகுதியில நிப்பாட்டி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபேக் நரேட்டிவ் வந்து எலெக்ஷன் முன்னாடியே போட்டுட்டு இருந்தாங்க. எலெக்ஷனுக்கு அப்புறமா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து கொடுத்த ரிப்போர்ட்ல ஒரே ஒரு தலித் வேட்பாளர் தான் பாத்தீங்கன்னா பொது தொகுதியில நிப்பாட்டி இருக்காங்க. அவரும் தோத்து போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். சங்கராபுரம் பொது தொகுதியில் மட்டுமே தவிக சார்பில் தலித் வேட்பாளர் நிறுத்தப்பட்டதாகவும் அவரும் தேர்தல் முடிவில் 3ஆம் இடமே பிடித்துள்ளார் என்றும் தி ஹிந்து நிறுவனம் அம்பலப்படுத்தி இருக்கிறது. ஆனா இவங்க செட் பண்ண ஃபேக் நரேட்டிவ் என்ன, 25ல இருந்து 28 பேருக்கு வந்து நாங்க வாய்ப்பு கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சோ அதை விட அதிகமா தான் சொல்லியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதை நம்பிக்கிட்டு ஏகப்பட்ட யூடியூபர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பாத்தீங்களா டிவிக்கோட சமூக நீதி அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. பெரிய பெரிய யூடியூபர்ஸ் எடுத்து பேசிட்டு இருந்தாங்க. ஃபுல்லா ஃபேக் இன்ஃபர்மேஷன் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு என்ன மாதிரி வேலையை பார்த்திருக்காங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சு பாருங்க. சமூக நீதியில உண்மையிலே அவங்க சமூக பிரதிநிதித்துவம் கொடுக்குறாங்க அப்படின்ற பட்சத்துல அதுக்கான எண்ணிக்கை அவங்க கொடுத்துருக்கணும். ஒரே ஒரு வேட்பாளரை வந்து பாத்தீங்கன்னா பொது தொகுதியில் நிப்பாட்டிட்டு 25ல இருந்து 28 பேர்னு புழுவுறதுலாம் அண்ட புழுவுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் புழுவிட்டு இருந்தாங்க. இதுக்கு எதிராக ஏகப்பட்ட பேர் ஃபயர் விட்டு இருந்தாங்க. இயக்குனர் பா ரஞ்சித் இருக்கார்ல, அவரே ட்விட்டர்ல எடுத்து போட்டிருந்தாரு. பரவாயில்ல, டிவிக்கு வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு பேருக்கு இடம் கொடுத்திருக்கு சார், கொஞ்சம் கூட வெரிஃபை பண்ணாம நீங்களே பொத்தாம் பொதுவா அந்த ஃபேக் நரேட்டிவ் நம்பி அப்படியே போட்டுருவீங்களா சார்? அவரே பாத்தீங்கன்னா ஒரு ஃபேக் நரேட்டிவ் நம்பி அதை எடுத்து ட்விட்டர்ல ட்வீட்டா போட்டிருக்காரு. சார் இது எவ்வளவு கேவலமான விஷயம் சார் அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. ஏன்னா அந்த அளவுக்கு ஃபேக் நரேட்டிவ் பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா தி ஹிந்து வந்து போட்டு பொலன்னு பொளந்திருக்காங்க. இந்த மாதிரி எம்எல்ஏக்கள் ஏழைன்னு சொல்றாங்க. விஜயும் பாத்தீங்கன்னா ராஜ பரம்பரையிலன்னு சொல்றாரு. ஆனா உண்மை வந்து அது இல்ல. அவங்க கொடுத்த தேர்தல் அஃபிடவிட் எடுத்து பார்க்கும்போது எல்லாரும் கோடீஸ்வரங்களா இருக்காங்க. தவிக வேட்பாளர்கள் பலரும் ஏழைகள் என்றும் டீ கடை உரிமையாளர், ஆட்டோ ஓட்டுநர் போன்றோர் எம்எல்ஏ ஆகியிருப்பதாகவும் செய்தி பரப்பப்பட்டது. கூடவே தவிக வேட்பாளர்களில் பெரும்பாலானோர் பட்டப்படிப்பு முதல் PhD வரை படித்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகின. இதுவும் உண்மையில்லை என்பது தவிக வேட்பாளர்களின் வேட்புமனுக்கள் மூலமே தெரிய வந்துள்ளது. நான் தான் சொன்னேன், டிவிகேல 107 எம்எல்ஏக்கள் வந்து ஜெயிச்சிருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா 77 எம்எல்ஏக்கள் வந்து கோடீஸ்வரங்க, குரோர்பதிஸ். 77 எம்எல்ஏக்கள் வந்து குரோர்பதிஸ். அப்ப யோசிச்சு பாருங்க, இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் ஏழை, எனக்கு வந்து அடுத்த மாசம் வீட்டுக்கு வந்து வாடகை கூட கொடுக்க முடியல அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாங்களா. எல்லாம் அண்ட புழு ஆகாச புழு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா விஜய் அவர் என்ன சொல்றாரு, நான் ஒன்னும் பாத்தீங்கன்னா ராஜ பரம்பரை இல்லன்றாரு. ஆனா ஒரு காம்செக் சொத்து கணக்கே 800 கோடி, அது வேற விஷயம். அவர் வந்து ஒரு ஆக்டர்னு எல்லாருமே தெரியும். தலைவன்ல இருந்து கடைசியில வந்து பாத்தீங்கன்னா எம்எல்ஏ வரைக்கும் எல்லாம் ஒரே மாதிரி போய் சொல்லிட்டு இருக்காங்க, ஏழைன்னு. சார் நீங்க பணக்காரங்களா இருங்க சார், எங்களுக்கு பிரச்சனையே இல்லையே, மக்களுக்கு நல்லது பண்ணா போதும். ஆனா எதுக்கு இந்த ஃபேக் நரேட்டிவ் செட் பண்றீங்க? அடுத்த வேளை சாப்பாட்டுக்கே காசு இல்ல அப்படின்ற செட் பண்றது, செருப்பு வாங்க காசு இல்ல, சோ இந்த இடத்துல கவர்மெண்ட் பஸ்ல தான் போறேன், எவ்வளவு ஃபேக் நரேட்டிவ்ன்றீங்க. சோ எல்லாத்தையும் எடுத்து போட்டு தி ஹிந்துல பொலன்னு பொளந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஆம குஞ்சுகள், இவ்வளவு ஆம குஞ்சுகள் வந்து கடல்ல வந்து விஜய் வந்து விட்டுருக்காரு. இதெல்லாம் ஃபேக் நியூஸ்ங்க. அதாவது எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஃபேக் நியூஸ் லாஸ்ட் 10 டேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா தாவேகே சார்பா ஸ்ப்ரெட் பண்ணிருக்காங்க அப்படின்றதா உண்மை. நீங்க முடிஞ்ச அந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். சோ இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அந்த 10 ரூபாய் மேட்டர், டாஸ்மாக்ல 10 ரூபாய் தொடர்ந்து வாங்கிட்டே இருக்காங்க, 10 ரூபாயில இருந்து 30 ரூபாய் வரைக்கும் வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு பஞ்சாயத்து ஓடிக்கிட்டே இருக்கு. சோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு வந்து பாட்டில் எல்லாம் இறக்கும் போதும் ஏத்தும் போதும் பாத்தீங்கன்னா நிறைய வந்து உடைஞ்சிருது, அது வந்து நஷ்டத்தை வந்து ஈடுகட்டுறதுக்கு நாங்க இப்படிதான் வாங்கணும் அப்படின்ற மாதிரி ஜஸ்டிஃபை பண்ணிட்டு இருக்காங்க. 10 ரூபா வாங்குறது இருக்குன்னா எங்களுக்கு வந்து இதர செலவுகள் நிறைய இருக்கு. முதல்ல கடையோட வாடகை, இபி பில்,
என்ன கேள்வினா, அப்ப அதே தானே திமுக ஆட்சியில நடந்திருக்கும். திமுக நம்ம என்ன கலாச்சிட்டு இருந்தோம், பாட்டிலுக்கு 10 ரூபாய் செந்தில் பாலாஜி அப்படின்ற மாதிரி கலாச்சிட்டு, இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு வேற ஒரு சாயம் பூசுறாங்க. அப்ப இந்த மாதிரி ஜஸ்டிஃபை பண்ணிட்டு வாங்கினா சரியா? 10 ரூபாயில இருந்து 30 ரூபாய் வரைக்கும் இப்போ வரைக்கும் வாங்கிட்டே இருக்காங்க. எந்த ஒரு விஷயம் தப்புன்னு சொன்னாங்களோ அது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. கேட்டா ஆக்ஷன் எடுக்கிறோம், சில பேர் சஸ்பெண்ட் பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா அங்க ரிசல்ட் வரலையே. பாட்டில் எவ்வளவு சேர்த்து வாங்குறாங்க? 10 ரூபா. இன்னைக்கு 10 ரூபா. தொடர்ந்து 10 ரூபாயில இருந்து 30 ரூபாய் வாங்கிட்டு இருக்காங்க. ஏகப்பட்ட நியூஸை பார்க்க முடியுது, ஏகப்பட்ட வீடியோஸை பார்க்க முடியுது. அப்படி இருக்கும்போது அப்ப பேருக்கு, அதாவது ஃபிளாஷ் நியூஸ், முதலமைச்சர் இந்த ஆக்ஷன் எடுத்துட்டார், முதலமைச்சர் அதை பண்ணிட்டார், முதலமைச்சர் இதை பண்ணிட்டார் அப்படின்ற மாதிரி நியூஸை மட்டும் போட்டுட்டு அங்க களத்துல வந்து பாத்தீங்கன்னா எதுவும் செயல்படுத்த மாட்டீங்களா? அப்ப களத்துல எல்லாமே பொய்யா? இந்த சிங்கப்பெண் அதிரடி படை, அந்த படை என்ன பண்ணுது? ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணை கல்லால் அடிச்சே கொண்டிருக்கான் பப்ளிக்கா. சிங்கப்பெண் அதிரடி படை என்ன பண்ணுது? இந்த போதைப் பொருள் தடுப்பு படை என்ன பண்ணுது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா போதைப் பொருள் விற்கிறத சொன்னவங்களே பாத்தீங்கன்னா போட்டு அடிக்கிறாங்கன்னா அப்ப அந்த தடுப்பு படை என்ன கழட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி வந்துட்டு இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சீமானை வந்து நான் சுற்றுவேன் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா இலங்கை எம்பி அர்ச்சுனா வந்து சொல்லியிருக்காரு. இந்தியாவில் நான் இந்தியாவுக்கு வரைக்கலன்னா ஆயுதம் கொண்டு வரையலாது. இந்த ஆயுதம் கொண்டு வரையில இருந்தா நான் உன்னை சுற்றுப்பேன்டா. நல்ல காலம் நீ இப்ப இந்தியாவில் மே 18 வந்து பாத்தீங்கன்னா அந்த அர்ச்சுனாவை போட்டு சீமான் வந்து கிளிகிள்னு கிழிச்சாரு. ஏன்டா ராஜபக்சே கிட்ட நக்கி குடிக்கிற நாய், நீ வந்து என்ன பத்தி கிரிட்டிசைஸ் பண்றியா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாரு. சோ அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, டேய் நான்லாம் தமிழ்நாட்டுக்கு துப்பாக்கி எடுத்துட்டு வர முடியல, ஏன்னா நான் வேற நாடுன்றதுனால ஏர்போர்ட்ல செக்கிங் இருக்கு, இல்ல நான் துப்பாக்கி மட்டும் எடுத்துட்டு வந்திருந்தா உன்னெல்லாம் சுற்று பண்ணா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காது. டேய் அது பார்லிமெண்டா என்னடா அது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. யோசிச்சு பாருங்களேன், ஒரு பார்லிமெண்ட்ல போயிட்டு என்னென்ன பேசுறானுங்கன்னா, டிவி கேக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்கன்னா ஃபயர் விடுறானுங்க. அதே மாதிரி ஒரு பார்லிமெண்ட்ல போயிட்டு ஒருத்தனை சுற்றுவேன்னு ஓப்பனா சொல்றானுங்க. அது பார்லிமெண்டா என்ன கருமடா இது அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. உண்மையில என்ன வேணா பேசலாம் போல இருக்குங்க. இலங்கை பார்லிமெண்ட்ல எப்படி வேணா பேசலாம் போல இருக்கு. உங்கள மாதிரி ஆட்களுக்கு எப்படி தான் ஓட்டு போட்டு எம்பி ஆகுறாங்க அங்க இருக்க மக்களே தெரியல. ஆனா அங்க இருக்கவங்களே பாத்தீங்கன்னா நிறைய பேர் கழிவு தான் ஊத்திட்டு இருக்காங்க. ஏன்னா இவர் வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் கிட்டே துப்பாக்கி நீட்டின ஒரு ஆள் தான். சோ அந்த அளவுக்கு தான் மூல வளர்ச்சி இருக்குது. அந்த மாதிரி ஒரு பீஸை எப்படி இவங்க எம்பி ஆக்குனாங்க அப்படின்றதா தெரியல. இவர் வந்து பாத்தீங்கன்னா சீமான் வந்து எங்க வழியை விக்கிறார்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் அந்த பீஸ் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கு. ஆனா சத்தியமா சொல்றேன், தமிழ் இனத்துக்கு இந்த மாதிரி நிறைய துரோகிகள் இருக்காங்க. இப்ப இல்ல, தலைவர் இருந்த காலத்துல இருந்தே பாத்தீங்கன்னா துரோகி தான், துரோகத்தால தான் பாத்தீங்கன்னா வீழ்த்தப்பட்டது. சோ அப்படி இருக்கும்போது இப்பயும் நிறைய துரோகிகள் இருக்காங்க. ஏன்னா எங்க வழியை விக்காதீங்கன்னு பேசுற இதே விளக்கண்ண தான் ராஜபக்ச குடும்பத்துக்கு முதல்ல விசுவாசியா இருக்கு. நன்றி உள்ள நாயா இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த இதுதான். அதாவது இனத்தை கொன்னவங்க, கொன்றதுக்கு வந்து துணையா இருந்தவங்க, இவங்க எல்லாருக்கும் நன்றி விசுவாசமா இருக்க இந்த பீஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா எங்க வழியை விக்காதீங்க, அவங்களுக்கு சாதகமா பேசுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கு. என்ன மேட்டர்னு பாத்தீங்கன்னா, இங்க தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக ஒரு அறிக்கை விட்டுதா, இல்ல வந்து பாத்தீங்கன்னா தாவேகா கூட காங்கிரஸை சேர்க்காதீங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது பேசிச்சா? அதெல்லாம் பேசல. இனத்தை கொன்னவனுக்கும் சப்போர்ட் பண்றது, கொன்றதுக்கு கூட இருந்தவனுக்கும் சப்போர்ட் பண்றது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா நான் அவங்களுக்காக நிக்கிறேன்ற ஒரு சப்பக்கட்டை வந்து கட்டிட்டு இருக்கிறது. ஆல்ரெடி டிவிக்கு தலைவர் விஜய் அப்படிதான் இருக்காரு. இந்த பக்கம் ஒரு குத்து, அந்த பக்கம் ஒரு குத்து, தென்னமர சின்னத்துல ஒரு குத்து, ஏணி சின்னத்துல ஒரு குத்து அப்படின்ற மாதிரி ரெண்டு சைடுல குத்திட்டு இருக்காரு. அதுக்கடுத்து இந்த பீஸும் பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா இலங்கையில இருந்து அதுதான் பண்ணிக்கிட்டு இருக்கு. எம்பியாவும் இருக்கு. ஆனா இருந்துகிட்டே பாத்தீங்கன்னா அந்த குடும்பத்துக்கு ரொம்ப விசுவாசமா இருக்கும். அந்த மக்களுக்கு, அதாவது தமிழீழ மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் பண்ற மாதிரியே பேசிட்டு இருக்கோம். தமிழ் இனத்தோட பெரிய எதிரி யாருன்னு பாத்தீங்கன்னா துரோகிகள் தான். சோ துரோகம்ன்றது இனத்தோட சாபம் அப்படின்ற மாதிரி தனுஷ் ஒரு படத்துல வந்து சொல்லியிருப்பாரு. சோ அந்த துரோகிகள் இன்னும் நிறைய பேர் இருக்கானுங்கடா அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஓவராலா பார்க்கும்போது டிவிகே அரசாங்கம் ஆட்சி அமைச்சதுல இருந்து சில பாசிட்டிவ்ஸும் இருக்குது, நிறைய நெகட்டிவ்ஸ் இருக்குது. முதல்ல அவங்க அந்த ஃபேக் நரேட்டிவை ரூட் மாஃபியா வச்சு ஸ்ப்ரெட் பண்றதை நிப்பாட்டணும். நாங்க அதை பண்ணிட்டோம், இதை பண்ணிட்டோம், ஏன் மக்களை ஏமாத்துறீங்க? புரியலையே. எலெக்ஷனுக்கு முன்னாடி தான் பாத்தீங்கன்னா முட்டாளாக்குனீங்க, இப்பயும் பாத்தீங்கன்னா அதையே தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருப்பீங்களா? இங்க மக்கள் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இங்க வரது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேக் நரேட்டிவ்னு சொன்னா நிறைய பேருக்கு புரியவே மாட்டுது. இதுல சில பேர் வைக்கிற கமெண்ட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப மட்டும் கேள்வி கேக்குறீங்க, திமுக ஏன் கேள்வி கேட்க? திமுகவை கேள்வி கேட்கும் போது உங்களுக்கு அரசியல்லாம் என்னன்னே தெரியல. திமுகவை கேள்வி கேட்கும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த புரிதலே இல்ல. ஏன்னா நீங்க இன்ஸ்டாகிராம்ல அப்ப வேற வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தீங்க, இப்பதானே அரசியல் பாக்குறீங்க. திமுகவை கேள்வி கேட்டு தான் அது ஒரு ஊழல் கட்சி, அந்த கட்சி திருப்பி ஆட்சிக்கு வந்தா தமிழ்நாடு விளங்கவே விளங்காதுன்னு எல்லாருமே கேள்வி கேட்டு தான் திமுகவை எக்ஸ்போஸ் பண்ணது. சோ அப்படி எக்ஸ்போஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா டிவிகே ஆட்சிக்கு வந்தது. அப்படி இருக்கும்போது இப்ப டிவிகே ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் விஜய் அவர்களை கேள்வியே கேட்க கூடாதுன்னா எப்படி பாஸ்? அதுதான் எனக்கு புரியலையே. இப்ப டிவிகே கேள்வி கேட்கறவங்களோட அக்கவுண்ட்ல சஸ்பெண்ட் ஆயிட்டு இருக்கு. உங்க ஆட்சியை பத்தி கேள்வி கேட்டா மட்டும் ஏன் சார் உங்களுக்கு இவ்வளவு கோவம் வருது? நீங்க ஒழுங்கா ஆட்சி நடத்திருந்தீங்கன்னா பெண்கள் பாதுகாப்பு ஒழுங்கா இருந்திருக்கும், சட்டம் ஒழுங்கு சரியா இருந்திருக்கும்.
சோ ரிப்போர்ட் அடிச்சிட்டு இருக்காங்க, இல்லனா அவங்க மேல கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிட்டு இருக்காங்க. திமுக என்ன பண்ணுச்சதோ அதே தான் தாவேகா பண்ணிட்டு இருக்கு. சோ அப்படினும் போது பேச்சுரிமையை வந்து கொஞ்சம் கொஞ்சமா பறிச்சிட்டு இருக்காங்க. சோ அதிகாரத்தை வந்து பயங்கரமா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல அவங்க ரூட் மாஃபியா வச்சு பாத்தீங்கன்னா பல அக்கவுண்ட் வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னையா நடக்குதுங்க? சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா அப்ப உங்களுக்கு எதிராக கேள்வியே கேட்க கூடாதா, பேசவே கூடாதா? இதெல்லாம் பேசுனது யாருன்னு பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் தான் பேசினாரு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம அதை கேட்க வேண்டியதா இருக்கு டிவிக்கு அரசாங்கத்துக்கிட்ட. தயவு செஞ்சு திமுக மாதிரி இருக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. ஏன்னா டிவிக்கு இருக்க பாசிட்டிவ்ஸ் நம்ம சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். சில ஆக்ஷன்ஸ் அங்கங்க எடுக்கிறாங்க, அதெல்லாம் பார்க்க முடியுது. அது வந்து கொஞ்சம் பாசிட்டிவான விஷயம் தான். ஏன்னா யங்ஸ்டர்ஸ் வந்து சில இடத்துல போயிட்டு உடனடியாக அந்த ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு ஆக்ஷன் எடுக்கிறது, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பார்க்க முடியுது. அதெல்லாம் பாசிட்டிவ். டெண்டர் ஓபன் பண்ணி ஊரகத்துறையில வந்து டெண்டர் ஓபன் பண்ணி 6 மணி நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஃபில் ஆயிடுச்சு. சோ ஆல்ரெடி பாத்தீங்கன்னா அப்ப யார் யாருக்கெல்லாம் கொடுக்கணும் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணிட்டு டெண்டர் ஓபன் பண்ணிருக்காங்க. இது மேல கம்ப்ளைண்ட் வந்ததுக்கு அப்புறமா புசியானந்த் என்ன பண்ணிருக்காரு, அந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து 2 பேர் அதிகாரிகள் வந்து சஸ்பெண்ட் பண்ணிருக்காரு. முறைகேடு புகார் எழுந்தது. இதனையடுத்து 2 சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஊரக வளர்ச்சித்துறையில் டெண்டர் முறைகேடு புகார் எழுந்ததை அடுத்து 2 சஸ்பெண்ட். சோ இதெல்லாம் பாசிட்டிவான விஷயம். பாசிட்டிவான விஷயத்தையும் சொல்ல தான் செய்யணும், அதே மாதிரி நெகட்டிவும் சொல்லி தான் ஆகணும். இந்த இடத்துல டாஸ்மாக் விஷயத்துல சொன்னல, அதுல இன்னொரு மோசமான விஷயம் என்ன தெரியுமா? ஸ்கூலுக்காக ஒரு பாரை தூக்குறதா கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு பாருக்காக ஒரு ஸ்கூலை தூக்கி கேள்விப்பட்டிருக்கீங்களா? தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்குங்க. ஒயின் ஷாப்புக்கு ஸ்கூலுக்கு பக்கத்தில் ஒயின் ஷாப் எடுக்கணும்னு ஒரு உத்தரவு கொடுத்தா ஒயின் ஷாப் வைக்கிறதுக்காக ஸ்கூல் இருக்கிறாங்க. இது என்ன முறையில் இவங்க அதிகாரிகள் செயல்படுறாங்கன்னு தெரியல. இதுதான் இப்ப தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு பாருக்காக ஒரு ஸ்கூலை வந்து பாத்தீங்கன்னா தூக்குறாங்க. அதாவது 11 to 11 பாருக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்ரூவல் வாங்குறதுக்கு ஸ்கூல் இடைஞ்சலா இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்கூலை தூக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு இது வந்து நம்ம கேள்வியே பட்டிருக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு அராஜகம் நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். தமிழ்நாட்டில் டோட்டலா இது வரைக்கும் 717 டாஸ்மாக மூடி இருக்கதா சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு பக்கம் டாஸ்மாக மூடிட்டு 11 to 11 பாருக்கு வந்து நீங்க அப்ரூவல் கொடுத்துக்கிட்டே இருந்தா அது எந்த விதத்துல நியாயம்? மக்களை எங்க ஏமாத்துறீங்க? ஆதவர்ஜுனா எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி டாஸ்மாக எல்லாம் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ரன் பண்ணக்கூடாது சொல்லியிருந்தாரு. இப்பதான் புரியுது அவர் ஏன் சொன்னாருன்னு. என்னுடைய குறை அரசே வந்து சாராயத்தை விற்கிறது. இதை நாங்க கடுமையா எதிர்க்கிறோம். நீங்க வந்து டாஸ்மாக் எல்லாம் முடிச்சு கண்டிப்பா அரசு செய்யக்கூடாதுன்னு நாங்க நினைக்கிறோம். இது வந்து அரசே செய்யக்கூடாது, அரசே விற்க கூடாது. ஒரு கலெக்டர் படிச்சுட்டு வந்து ஒரு கலெக்டர் வந்து சாராயத்தை விற்க கூடாது. டாஸ்மாக் எல்லாம் பாத்தீங்கன்னா பிரைவேட் தான் ரன் பண்ணும் அப்படின்றதுல அவர் ரொம்ப ஃபிக்ஸ்டா இருக்காங்க போல. சோ அதனால தான் இந்த மாதிரி 11 to 11 பார்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட அப்ரூவல்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. மக்களை வந்து பயங்கரமா ஏமாத்துறதுக்கு சமம். அதாவது கவர்மெண்ட் கடையெல்லாம் மூடிட்டு பிரைவேட் பார்ஸ்க்கு வந்து நீங்க அப்ரூவல் கொடுத்துக்கிறதும் அப்ப இங்க எந்த விதத்துல மாற்று? கவர்மெண்ட் கிட்ட இருக்கிறது பிரைவேட் கிட்ட போயிருக்கு, அவ்வளவுதான் மாற்று. இதுல வேற ஒரு மாற்றும் கிடையாது. கடைசியில அங்க வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வந்து ஐயா டாஸ்மாக தூக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஜாலியா இருப்பாங்களே, அவங்களுக்கு தான் பெரிய நாமத்தை வந்து பாத்தீங்கன்னா போட்டுக்கிட்டு இருக்காங்க தொடர்ந்து அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. பக்கத்துலங்க கவர்மெண்ட் டாஸ்மாக மூடுறாங்க, பிரைவேட் பார் வந்து இருக்குது. எனக்கு புரியல. அப்படி இல்லைன்னா கவர்மெண்ட் டாஸ்மாக மூடுறாங்க, அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா பிரைவேட் பாருக்கு வந்து புதுசா அப்ரூவல் தராங்க. இதெல்லாம் என்ன மாதிரியான ஒரு சிஸ்டம்னே தெரியல எனக்கு. சோ மக்கள் வந்து தொடர்ந்து ஏமாத்தப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. சோ இதுக்கு எதிராக எல்லாருமே கேள்வி கேட்கணும். கேள்வி கேட்க தான் ஒரு விஷயம் நடக்கும். இப்ப இந்த புசியான அந்த டெண்டர் மேட்டர் சொன்னல, அந்த டெண்டர் மேட்டரை எடுத்து எல்லாருமே கேள்வி கேட்டாங்க. டெண்டர் ஓபன் பண்ண 6 மணி நேரத்துல எப்படி ஃபில் ஆகும் அப்படின்னு ஃபோர்ஜரி நடந்திருக்குன்னு எல்லாம் பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அதுக்கப்புறம் அது மேல ஆக்ஷன் எடுத்து 2 பேர் சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. சோ அதனால ஒரு தப்பு நடக்குதுன்னா எடுத்து பேசுங்க. எல்லாருமே சோஷியல் மீடியால ஆக்டிவா இருங்க. வீட்டு பக்கத்துல டாஸ்மாக மூடுறாங்களா, ஒரு பிரைவேட் பார் ஓபன் ஆகுதா, அதை எடுத்து கேள்வி கேளுங்க. ஸ்கூல்ல இருந்து 500 மீட்டருக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட் 11 to 11 பார் இருக்கா, அதை எடுத்து வீடியோ போடுங்க. சோ எல்லாம் சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணுங்க. அதுதான் இப்ப இருக்க ஒரே வெப்பன். ஏன்னா அந்த வெப்பனை வச்சு தான் ஒரு கட்சியே ஆட்சிக்கு வந்திருக்கு. அப்படின்னும் போது அதே வெப்பனை நம்மளும் எடுப்போம். அந்த வெப்பனை எடுத்தே பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு எதிரான அந்த கேள்வியை கேட்போம். அவங்க பண்ற தப்பை வந்து சொல்லுவோம், நல்லது பண்ணா பாராட்டுவோம். இப்ப எப்படி சில எம்எல்ஏக்கள் பண்ற நல்லது வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் ஹாஸ்பிட்டல்ல போய் ஆக்ஷன் எடுக்கிறது இதெல்லாம் நல்லதுன்னு சொல்றோமோ, அதே மாதிரி இந்த அநியாயத்தையும் பாத்தீங்கன்னா நம்ம கேள்வி கேட்கணும். டிவி கேட்க ஓட்டு போட்டவங்களாவே இருந்தாலும் கேள்வி கேளுங்க. பிளைண்டா இந்த ஃபேக் நரேட்டிவ் வந்து சப்போர்ட் பண்ணாதீங்க. ஃபேக் நரேட்டிவ் டோட்டலா பாத்தீங்கன்னா ஸ்ப்ரெட் ஆயிட்டே இருக்கு. நியூஸ் சேனல் எல்லாம் பாத்தீங்கன்னா விஜய் அதை பண்ணிட்டார் இதை பண்ணிட்டார் சொல்லிட்டு பிரேக்கிங்கா போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா களத்துல அது சுத்தமா ரிஃப்ளெக்டே ஆகல. இதை பத்தி உங்களை மொத்த கருத்தையும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். டாடா பை பை.